ஃப்ரெண்ட்ஸ் அழகி அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாக்கியராஜ் கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டே எதுனட வேலை பார்த்துட்டு இருக்கான்றாங்க. அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்திருக்கு நீ அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் அது என் குடும்பம் நினைப்பான்றாங்க. அத்தை கூப்பிட்டதுனால நான் போனேன்றாங்க. ஆனால் என்கிட்டயே பொய் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுலப்பா. பொய் சொல்லணும்னா எப்பயோ பொய் சொல்லியிருப்பான். நான் இப்போ உங்ககிட்ட நான் பொய் சொல்லலை, இப்போ உண்மை தானேப்பா சொல்லியிருக்கான்றாங்க. மறைக்கணும்னா எப்படினாலும் மறைச்சிருப்பேன். நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிப்பான்றாங்க. நான் உங்ககிட்ட உண்மையாக தானே இருக்கேன்றாங்க. சரி விடு, நான் போயிட்டு தானே வந்து அதில் போய் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் போன விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சுதுன்றாங்க. அதுவா தங்கராஜ் மாப்பிள்ள தான் சொன்னாருன்றாங்க. நீங்கள் போனது அவர் தெரிஞ்ச சொந்தக்கார வீட்டுக்கு தான் போயிருந்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரர் வந்து தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு ஏதோ சொன்னாராம், அவர் தான் எனக்கு சொன்னாருன்றாங்க. சரிங்க பண்ணுறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனது பாக்கியராஜ் கிட்ட மலர் இருந்துட்டு, ஏன் தான் உங்கள் தங்கராஜன் இப்படி பண்ணிட்டு இருக்காரோ தெரியலன்றாங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காருன்றாங்க. என் தம்பிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது இல்லை, அப்படி நடந்துட்டாலே அவருக்கு பொறாமையே போயிடும்ன்றாங்க. அது கேட்கணும்னு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்றாங்க. விடுமலர், அவரெல்லாம் திருத்தவே முடியாது, அவர் இப்படிதான் நம்ம என்ன பண்றதுன்றாங்க. என்ன போய் பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, வாய மூடிக்கிட்டு தான் இருக்கணும்ன்றாங்க. அவர் இந்த மாதிரிதான் தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்ப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொறுமையா தான் இருந்தாகும், நம்ம போய் ஏதாச்சும் பேச முடியுமா, இல்ல இல்ல அப்படின்றாங்க. எதுக்கு எடுத்தாலே கோவப்படாத மலர், எப்படியும் அப்பா ஒன்றும் சொல்லலைன்றாங்க. இன்னைக்கு ஒன்றும் சொல்ல, இன்னும் நிறைய விஷயத்துக்கு என் தம்பிக்கு போய் முன்னாடி நிற்கணும், அப்பெல்லாம் நிற்க விடுவாங்க, ஏதாச்சும் செய்ய தான் விடுவாங்களா அப்படின்றாங்க. அப்பெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மலர், இப்பயே உங்களால ஒன்றும் பேச முடியல, அப்புறம் போய் நீங்க என்னத்த பேச போறீங்கன்றாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலையும் இப்படி நீ பேசிட்டே இருந்தா நான் என்ன பண்ணிட்டு சொல்லுன்றாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு நான் சொல்ல வரேன்னு மலர் கோவமா சண்டை போட்டு போயிடுறாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு என்னதான் பண்றது, யாரு பக்கம் தான் பேசுறதுன்ற மாதிரி பாக்கியராஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.